அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 முதல் 26 டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா 2025 மே 19ஆம் தேதி அன்னியிலேருந்து 2026 டிசம்பர் 6ஆம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்மராசிலும் சஞ்சரிக்க போகிறாங்க. மீனராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராகு ஜென்ம ராகு எதிரிகளை உருவாக்கி இருப்பார். எதிரிகளால் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருப்பார். இப்போ கேது 7ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவில் ஒரு விரக்தி மனப்பான்மை, விட்டேத்தித்தனத்தை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ ராகு 12ஆம் இடத்திற்கும் கேது 6ஆம் இடத்துக்கும் போகிறாரு. இந்த 12ஆம் இடத்துல இருந்து சனி ராசிக்குள்ளே வரதுனால, விரையாதிபதி ராசிக்குள்ளே வரதுனாலையும், இந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட, தலை சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, கழுத்து, முதுகு, இந்த ஸ்பாண்டிலிட்டிஸ் சம்பந்தப்பட்ட மருத்துவ ரீதியான முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராகு உங்களுக்கு செலவை கொடுத்தாலும் உங்களுக்கு பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். கேது அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் ஜாஸ்தி ஆகும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு பக்கத்தில் டெவலப் ஆகும். அதாவது இப்போ ஒரு 10 இடத்துல கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த 10 இடத்து கடனை ஒரே ஆள்கிட்ட வாங்கி 10 இடத்த செட்டில் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு படத்தில் பாவ மூட்டை வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல கடன் மூட்டை வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் இதனால் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னா, அவர் உங்ககிட்ட கழுத்து மேலே கத்தி வச்சு நீ பணம் தருவியா மாட்டேன்னு கேஸ் போட மாட்டார். இவங்களில் கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் போகும்பொழுது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், பின்ன கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா குருவின் பார்வை பலத்தின் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதற்குண்டான செலவுகளை கொடுத்து நன்மையை ஏற்படுத்துவார். ராகு 60% தான் நல்லது பண்ணுவாருன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்துகிட்ருக்கும். எதிரிகள் இருந்தாங்க, அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு, ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து பிரிந்து போனால் எப்படி வலிக்கும், அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். ஆனால் அந்த நபர் இப்பவும் தொந்தரவு கொடுப்பார். அதை சமாளிக்கிறதுக்கு குருவும் அவருடைய மனசுலேயே, யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க மனசுலேயே நல்ல எண்ணத்தை ஊன்றக்கூடிய வகையில் குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். குடும்பத்தினரின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அதில் நஷ்டத்தையும் பங்கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்த நபர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வேறு ஊருக்கோ இல்லை வேறு வீட்டுக்கோ ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் குடும்பத்தோடு போனாலும் நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ராகு அது 60% சொன்னேன், கேது 80% சொன்னேன். இதற்கு பரிகாரம், இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். துர்கா சப்தஸ்லோகி நீங்கள் பாராயணம் பண்ணணும். கூடவே சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வார் அப்படி இல்லை அப்படின்னா பிரத்யங்கராதேவி. இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு இல்லை பிரத்யங்கராதேவி வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இந்த சக்கரத்தாழ்வாருக்கான அந்த டாலர் ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அச்சுக்கு போயிருக்கு. அது ரெடி ஆகிடுதுன்னா அதை நாங்கள் பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறோம். யாருக்கு வேணுமோ வீட்டில் வாங்கி வச்சு அதற்கு நித்திய பூஜை செய்வதன் மூலமாக 12 ராசிக்காராலும் வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லையும் உங்களை விட்டு அகலும். மீன ராசியாகிய உங்களுக்கு இப்போது ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இது என்ன பலன்கிறத விரிவாக கவனிங்க. பொதுவாகவே மீனராசிக்கு இதுவரை ஜென்மத்தில் தான் உட்கார்ந்துருந்தார் ராகு பகவான். கொஞ்சம் சரியில்லாத காலம்தான் இதுவரையில். கொஞ்சம் உங்களுக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் சரி கிடையாது. 7.5 சனி வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதுபோக குரு பகவானும் 3ஆம் பாவத்தில் கொஞ்சம் சரியான ஒரு தேவையற்ற அலைச்சல்கள், மாற்றங்கள், தடைகள், காரியத்தில் கொஞ்சம் முடக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார்.
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் பிரதேச யோகங்களை கூட கொஞ்சம் கொடுத்தாலும் அதில் சுணக்கமும் இருக்குது, காரியத்தில் கொஞ்சம் முடக்கமும் இருக்குது. வெளிநாடெலாம் போகிறதுக்கு யோகம் இருந்திருக்கு. ஆனால் பொருளாதார வளர்ச்சி வந்ததுன்னா பெரிய அளவுக்கு சொல்லிக்கும்படி இல்லை. கேது பகவானும் 7ஆம் பாவத்தில் இருந்தனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். 2 பேர் குடும்பத்தில் வைத்திய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ உள்ள காலம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, கொஞ்சம் புதிய மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிநாதன் நாளில் போகிறார். சுகஸ்தானம்னு பேர் 4ஆம் பாவத்துக்கு. அதனால் ராசிநாதன் நாளில் இருக்கிறது நல்லது. குரு நாளில் இருந்தால் எப்படிங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல உங்கள் ராசிநாதன் குரு, உங்கள் ராசிநாதன் நாளில் இருக்கிறது சுகஸ்தானம் வலிமையாகுது. தாய்க்கான ஸ்தானம் 4ஆம் பாவம், ஆரம்ப கல்வியை தரக்கூடியது, வீடை தரக்கூடியது, கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடியது 4ஆம் பாவம். அதனால் இது எல்லாமே நடக்கும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டுக்கு போவீங்க. சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஆனால் சொந்த வீட்டில் போக முடியல, நான் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கேயே கூட ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் வீடு வாங்குறதுக்கான யோகத்தை கூட உண்டாக்கலாம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. அதுபோல் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்தார் இல்லைங்களா ராகு பகவான், கொஞ்சம் தேவையற்ற கலக்கங்கள் அதெல்லாம் சொன்ன பாருங்க, அவரும் இப்போ விலகி 12ஆம் பாவத்துக்கு வராரு. 12இல் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் அபிவிருத்தி ஆவாங்க. நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு உயர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய போஸ்டிங்கில் தன்னுடைய கிரேடை உயர்த்தி கொள்ளுவாங்க. எனக்கு இந்த இதில் எவ்வளோ ஒரு நெசசரி இருக்கோ அதை அவங்க முழுமையாக வெளிப்படுத்தி நிர்வாகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி அதில் இன்னும் வளர்ச்சி ஆவாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில் இந்த முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தாமதத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் இருக்கிறதுனால. அதையும் நீங்கள் கவனிச்சுன்னு 12 இருக்கக்கூடிய சனி 7.5 சனி இப்போ போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய மீனராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதுதான் கொஞ்சம் ஒரு மனத்தில் ஒரு கலக்கம், ஒரு தேவையற்ற அச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுங்க. அது ஏன்னா 6ஆம் பாவம்ங்கிறதே ஒரு மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் கேது போகும்போது ஒரு மறைமுகமாக ஒரு அச்சம், ஒரு கலக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுடைய குரு பகவான் பார்க்குறார். இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க. ப்ளஸ் இருக்குங்க, இதில் நிறையா இருக்குது. என்னென்னா குரு பகவான் தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. உங்களோட ராசிநாதன் உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்குறார். முக்கியமாக 7.5 சனியை பார்க்குறார். 7.5 சனி பார்வை வர்றதுனால அந்த சனி பகவானுடைய தன்மையான வீரியங்கள் குறையும். ஒரு பையனை ஒரு வாத்தியார் காரணம் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். திடீர்னு அந்த வாத்தியாரை திடீர்னு ஒரு பியூன் உங்களை பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கையோடு கூப்பிட்டு போனாப்பா, அந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷம்ப்பா, நம்மளை கார்னர் பண்ணி அடி துவம்சம் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு போயிட்டா இருப்பான் அந்த வாத்தியார்னா அந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால. அதனால் உங்களை யாரெல்லாம் எதுக்கணும், உங்களை காலி பண்ணிடணும், உங்களை அமுக்கணும், உங்களை வெளிப்படுத்திடக்கூடாது, உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உங்களை கங்கணம் கட்டி இருக்காங்களோ, அல்லது உங்களுடைய வளர்ச்சியினால் கொஞ்சம் பொறாமை ஜெலசஸ் படுறாங்களோ, அவங்க எல்லோருமே வியக்கும்படியாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதனால் 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்கிறது மாதிரி உங்களை என்ன பண்ணாலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வளர்ச்சி ஆவீங்க, நல்ல ஏற்றங்கள் ஏற்படும், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும், நல்ல வளர்ச்சிகள் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துது குருவினுடைய பார்வை. அதுவும் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால. அப்போது நீங்கள் நினைக்கலாம், என்னங்க குரு பயிற்சி இப்போ சொல்கிறீங்க, பலனும் சேர்த்தலாம் சொல்கிறீங்க, ராகு தானங்க பார்க்க வந்தேன், கூடுதலாக சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒருத்தனை இழுக்குதுங்க. ஒரு மனிதன் இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கு ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்குது. அப்பாங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு சில விஷயத்தை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் அவருடைய கொலீக், அவருடைய சக ஊழியருங்கிற இடத்துல அவர் சந்தோஷமாக இருந்துக்கணும், ஜாலியாக இருந்துக்கணும், சில வேலைகளும் அவரோட சகாயமாக செஞ்சுக்கணும். கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறான்னா அது ஒரு மாதிரி செஞ்சுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணைவர்கிட்ட ஒருத்தர் பேசியாகனா அந்த சமயத்தில் வேறு விதமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளிடம் பேசுகிறாரா வேறு ஒரு முகத்தை அவர் காட்ட வேண்டும். தாய் தந்தையரிடம் பேசுகிறாரா அதுக்கு ஒன்று, உறவினர்களிடம் பழகிறாரா அதுக்கு ஒன்று, நண்பர்கள்ட்ட இருக்காரா அப்போது ஒவ்வொரு விதமான கேரக்டரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களால் எப்படி அவர்கள் ஈர்க்கப்படுகிறதோ, எப்படி இழுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கிரகம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் உங்களை ஒவ்வொரு மாதிரி இழுக்கும், ஒவ்வொரு மாதிரி உங்களை மாற்றும். அப்போது
எந்த கிரகம் அதிகமாக உங்களை புல் பண்ணுதோ, எது அதிகமாக உங்களை இழுக்குதோ, அப்போது அதிகமாக அதுக்காக நீங்கள் ஒரு உருவகமாக மாறிடுறீங்க. அப்போது இந்த இடத்துல வைட்டல் அதாவது முக்கியமான ஒரு வைட்டல் புல் யார் கொடுக்குறான்னா உங்களுக்கு குரு தான் கொடுக்குறாரு. அதனால் ஒரு பெரிய ரோல் வந்து உங்களுக்கு குரு இழுக்கிறதுனால குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை மீனராசிக்காரங்களுக்கு தரப்போகுது. முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப மந்த கிரகம் அப்படின்னு பேர், பொறுமையாக போகிறவங்க. அதனால் அங்கஹீனம் கொண்டவர். அதனால் அங்கஹீனம் கொண்ட நபர்களை நீங்கள் பார்க்கும்போது யாச்சகம் செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஒரு அங்கஹீனமானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு உணவு அருந்துவது ரொம்ப சிறப்பு. அதாவது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லுவார். அதனால் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டாம். நீங்கள் அல்ல சாப்பாடில் ஒரு கைப்பிடி, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுக்கலாம். சாதாரண உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அங்கஹீனம் கொண்டவங்களுக்கு நீங்கள் பண்ணி வாங்க. அது எதுக்காக? சனி பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியை தரும். அதனால் இதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மீனத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 7.5 சனி காலம்தான், இன்னும் முடியல தான். இன்னும் சொல்லப்போனால் டைரெக்டாக உங்களுடைய ராசியின் மீதே ஜென்ம சனியாக பயணிக்க போகிறார் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் 12ஆம் வீட்டிற்கு ராகு வந்து அமர்றார். எப்படி வந்து சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்றதோ அதே சமயத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்து ராகு வந்து நகர்ந்து வந்துடுறாரு. ஸோ 12ஆம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது வந்து கெடுதல் ஒன்றும் கிடையாதுங்க. 12ஆம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் மறைவு ஸ்தானம் தான். 6ஆம் வீடு அப்படிங்கிறதுமே மறைவு ஸ்தானம் தான். இந்த 6ஆம் வீட்டிற்கு வந்து கேது வந்து அமர்றாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தலைன்னாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல்களை பெருமளவுக்கு குறைக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி முடியலை, இன்னொரு பக்கம் வந்து குரு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் செய்து விட மாட்டார்னாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், ஆனால் உங்களை எஃபர்ட்ஸ் பயங்கரமாக போட வைப்பார். ஸோ இதே காலகட்டத்தில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி 12ஆம் வீட்டிற்கு ராகு வந்து அமர்வது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடின உழைப்பை போட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா என்னுடைய சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும், அடுத்த நிலைக்கு நான் உயர்வேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்டர்வியூ பண்ணுற இடத்துல ஃபைனல் ரவுண்டில் உங்களுடைய நண்பரே வந்து அமர்வார் இன்டர்வியூ பண்ணுறவரா. ஸோ இது போன்ற ஒரு உதவியை, கடைசி நிமிட உதவியை வந்து ராகு வந்து உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. கேதுவை பொறுத்த அளவுக்கு அந்த 6ஆம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது மன தெளிவுகளை உண்டு பண்ணுவார். நிறைய வந்து மனது வந்து அலைப்பாயாமல் ரொம்ப சிரமங்களில் வந்து மனம் உடைந்து போய்விடாமல், சரி மறுபடியும் முயற்சி பண்ணுவோமே, நமக்கு இன்னொரு தடவை நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்து சக்தியை 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவுமே உருவாக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கான பவர்ஃபுல்லான பிளேசஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணணும். அது சித்தர்களுடைய ஆலயங்களாக இருக்கலாம், அல்லது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள். இப்போ கரூரார் நிறுவிய அந்த பிரகதீஸ்வர லிங்கம் இருக்கு இல்லையா, தஞ்சை பெரிய கோயிலில் சித்தருடைய ஜீவசமாதிக்கு இணையான ஒரு இடம் அது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பீடம் அது. ஏன்னா அந்த லிங்கம் வந்து நிற்கவே கிடையாது. எவ்வளோ பிரதிஷ்டை பண்ண முயற்சி பண்ணியுமே அது அந்த பீடத்தில் நிற்கவே இல்லை. அப்போ சித்தர் வந்து தான், அந்த கரூரார் சித்தர் வந்து தான், இன்றைக்கும் கரூராருக்கு தனி சன்னதியே இருக்குது பெரிய கோயிலில். அந்த சித்தர் வந்து தான் அந்த லிங்கத்தை நிறுத்துறார். ஸோ அவங்களுடைய அதிர்வலைகள்ங்கிறது இந்த மாதிரி கஷேத்திரங்களில் மிக அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியலனாலும் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜீவசமாதிகளுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய லைஃப்பில் கெடுதல்கள் அப்படிங்கிறது கம்மியாகி நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாவதற்கு அதுவுமே ஒரு காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் மிக அதிகப்படியாக கடன் வாங்குவதையும் புதிதாக ஒரு பிஸ்னஸ்குள்ளார என்ட்ராகிறங்கிற ரிஸ்கையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் முடிந்தவரை இருப்பதை காப்பாற்றி கொண்டு அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. உங்களுக்கான நன்மைகள் குரு அருளால் தானாகவே நிகழும். மீன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.
மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேதுவும் பயிற்சியாக போகிறார்கள். சரி, 7.5 சனி தான் எங்களை படாத பாடுபட்டுருச்சு, இதுவாவது நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க, பயப்படாதீங்க. 7.5 சனி ஒரு சைடில் பாதிச்சாலும் ஒரு சைடில் காப்பாற்றுறதுக்கு ராகுவும் கேதுவும் இருக்கு. பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க. என்னன்னா அந்த ராகு 12ஆம் இடத்துல வந்தது உங்களுக்கு நல்லது. லாஸ்ட் 1.5 வருஷத்துல யாரெல்லாம் மீனராசி இருக்கலாம் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. கடன் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நோய் எதுவுமே இல்லை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே இருக்கு சார்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிரிவினை, கணவன் மனைவி, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை, அம்மா அப்பா கிட்டேயே சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய அம்மாவுக்கு உடல் பாதிப்பு வந்து கஷ்டப்பட்ட காலம்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். முதல்ல இதெல்லாம் வந்துட்டாவே எனக்கு 7.5 சனி பெருசா பாதிக்காத சார், பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் நிதர்சனமான உண்மை. என்னன்னா நீங்க ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தாம இருக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்வார். அங்கதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். எப்பவுமே நீங்க என்ன நினைப்பீங்க, நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியா ஜெயிச்சிடணும், இதுதான் மனித இயல்பு. அந்த மனித இயல்பு இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவா தெரியும். அந்த வேலையை சனி பகவான் செய்வார். அங்கதான் பிரச்சனையை மாட்ட போறீங்க. அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிற ஸ்டெப் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, நடக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்காங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணி வெடியில இருந்து தப்பிச்சிருவீங்க. அந்த கண்ணி வெடி தான் சனி பகவான். நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அதுதான் ராகு பகவான். ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், ஒரு பதவி உயர்வு வரும். பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா தான் மாட்டிப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. நிறைய ஆசைகள் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால நம்மளை 4 பேர் பேசிட்டாங்களே, நம்ம கடன் வாங்கிட்டோமே, திருப்பி கொடுக்கணுமே, இதுக்கெல்லாம் நல்லா உழைச்சாதானே, நிறைய பண்ணாதானே சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். அதை ஸ்க்ரீன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு செய்யணும், இதை செகண்ட் செய்யணும், இதை தேர்ட் செய்யணும், பிரிச்சுக்கிங்க. சேஃபாக இருப்பீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் தான். பல வாய்ப்புகள் வரும், பல பண புழக்கங்கள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேடி வரும். அது பர்மனெண்ட்டாக இருக்கும்னு நம்பாதீங்க. இல்லை அதை எதிர்பார்த்து எதை வேலையும் செய்யாதீங்க. 10 தரேன்னு சொல்லுவார், ஃபோன் பண்ணுவார். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு 10 லட்சம் பணம் கேட்டீங்க, உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடன் அதுக்கு இந்த மாதிரி எல்லா பிளான்ஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க. கடன் வாங்கின இடத்துல இங்கே கொடுக்க போகிறோம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த ப்ராடக்ட்டை வாங்க போகிறோம், இதை சேல் பண்ண எல்லாம் யோசிச்சிருவீங்க. அவர் 10 நாள் சொன்னவர் ஒரு வாரம் தள்ளி தந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே மாட்டிப்பீங்க. கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதி அப்படின்னு நம்பி சேஃபாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழிலை ஜெயிச்சிருவீங்க. வேலையில் ட்ரை பண்ணுறீங்க, இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் வேலையை விடணும். இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இங்கே ரிலீவிங் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் வேலையை விடணும். இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்மேட்ச் ஆனால் கூட இருக்கிற வேலையை விட்டுருவீங்க, மாட்டிப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார், சூப்பராக கிடைக்கும், தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டிலலாம் பணம் கொடுத்துலாம் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க, நிறைய பேர் வட்டிக்கு வாங்கிலாம் கொடுத்து கஷ்டத்தில் இருப்பீங்க. இப்போ அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு வெளிநாட்டில் எங்கே வேலை கிடைக்கும், எங்கே வேலை கிடைக்காது. இந்த கண்ட்ரியில் இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேலை கிடைக்கும், இந்த கண்ட்ரியில் இந்த எக்ஸாம் எழுதுனா வேலை கிடைக்கும், நீங்கள் எல்லாமே இப்போ சொல்லுவீங்க. அதேமாதிரி படிப்பு, கடந்த காலகட்டத்தில் அங்கே சேர்ந்தலாம் இங்கே சேர்ந்தலாம் பயங்கர குழப்பங்கள் இருந்திருக்கும். அதனால் ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கும் சில பேருக்குலாம். இல்லை தப்பான ஒரு ஊரில் போய் கூட மாட்டியிருப்பீங்க, திருப்பி வந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அங்கே என்னன்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணணும். ஏன்னா இந்த ராகு 12ஆம் இடத்துல வரும்போது ஒரு பிளேஸ் சேஞ்சை கொடுப்பார்.
எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டா அந்த இடத்த மாற்ற முடியல. ஒரு இடம் வாங்கிட்டேன் சார், நான் இதுக்கப்புறம் மாற முடியாது, மாறி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. மாறினா சிறப்பாக இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலாம், டெம்பரவரியாக நீங்கள் மாறுங்க. உங்கள் குடும்பம்லாம் ஒரு இடத்துல இருக்கட்டும், உங்கள் மனைவிலாம் ஒரு இடத்துல இருக்கட்டும். அதை விரும்பாதவர்கள் இந்த மீனராசி. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது சார், என் பையனை பார்த்துக்கணும் சார், என் மனைவியை பார்த்துக்கணும் சார், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் சார், நான் தான் சார் எல்லாம் பண்ணுறேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், நிரந்தர வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வீடு வாங்கி லோனில் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வெளிநாட்டில் விற்றுருங்க. இல்லை சார் நஷ்டத்துக்கு போகும் சார், நஷ்டத்துக்கு போனாலும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதையும் தான் ட்ரை பண்ண சார், விற்க முடியல, அது விற்றுரும், கவலையப்படாதீங்க. அதற்கான வாய்ப்பு வரும். இடம் விற்காதவங்க, வீடு விற்க முடியாதவங்க, வீடு விற்றே தீரும், இடம் விற்றுருவீங்க. அதில் வரக்கூடிய பணம் உங்களுக்கு நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை மட்டும் பாருங்கள். திருப்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாது. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 0 ஆகிடும். அந்த மாதிரி வேலையை இந்த ராகு கேதுக்கள் செய்யும். மீனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு நேரம். ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறனால நீங்கள் எல்லா வெற்றியும் கொடுக்க போகிறாரு. ஆனாலும் அந்த சனி இருப்பதனால ஜாக்கிரதை, கவனம் தேவை. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் தெளிவாக இருங்க. இருந்துட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக, ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சாயா கிரகங்கள் உங்களை வாழ வைக்கவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியில் ரொம்ப அலல்களை பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சனி பயிற்சியாகி கூடவே ராகுவே உட்கார்ந்துருந்தார். இப்பதான் ராகு டிரான்சிட்ல தடைகளை தகர்த்தெறிந்திருக்கிறார். ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இருட்டுல மாட்டிக்கொண்டிருந்தவருக்கு இப்பதான் சூரியனை கண்ட பனி போல தெளிவாக இருக்கிறீங்க. உங்களால செயல்பட முடியும். செயல்பட முடியாம மூளையில் முடங்கி இருந்த நிலை மாறி இப்ப கொஞ்சம் நம்ம செயல்படலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிவை இப்ப கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சனி அமர்ந்திருக்கிறாரே, அந்த சனி தலையில ஒரு வெயிட் தான். வெயிட் இருந்தா நம்ம பொறுமையா நடந்துக்கலாம். இது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலையே. தொழில அதிகப்படியான ஒரு சிக்கல்கள், ஒரு இன்னல்கள், தொழில் செய்யவே முடியல, வேலைக்கு ஏன் போறேன்னு இருக்குது, தொழில நிறைய விரயங்கள், அதிகப்படியான விரயங்கள். இந்த விரயங்களை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்றது, உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு, எல்லா வகையிலயும் பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை, அதே போல நம்மளுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை, ஒரு நாள் படுத்தா தூக்கம் வரல, இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு சூழல், நம்ம கணவன் மனைவி கருத்து வேறுபாடு. இதே மீனத்துல ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கும்பொழுது இந்த அன்பர்கள் பட்ட பாடெல்லாம் சொல்லவே வேண்டாம். இந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, இதே ராகு கேது இருந்து டிரான்சிட்ல போகும்பொழுது எவ்வளவு பெரிய இன்னல்கள். ஒரு சிலர்லாம் நான் இருக்கவே வேணாம்னு முடிவெடுத்தவர்களும் இருக்கிறார்கள், உறவை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், திருமணம் பேசியிருக்கோம், நாளைக்கு கல்யாணம் போன வாரம் நின்று இருக்கோம், அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க பெண்ணை பெற்றவர்கள், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் மனைவி வழியில, குழந்தைகள் வழியில, பொருளாதார வகையில, அன்றாடம் டே டு டே லைஃப்ல பலவித சிக்கல்களையும் கண்ட மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு விடியல் இப்ப கிடைச்சிருக்குதுன்னா அது இறைவனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இந்த கிரக பயிற்சி, அதுவும் 7.5 சனியில இந்த கிரகங்கள் நகர்வு உங்களை செயல்பட வைக்குது. இப்ப விரயம் ஏற்படும், அது சுப விரயமா இருக்கும். இப்ப ஒரு இஎம்ஐ வாங்குவீங்க, ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். அதே போல வெளிநாட்டுக்கு மனைவி பிள்ளைகளோட நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக குடிபெயரக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளை படிக்க அனுப்புவது, அப்படி இல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி கொள்வது, தொழில நல்ல மாற்றங்கள் இப்ப ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம், ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம்லாம் உங்க மனசுக்கு நிறைவாக கிடைப்பது. அதே போல விரயங்கள் ஏற்படும், அந்த விரயங்களால உங்களுக்கு பின்னாடி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையான விரயங்கள். எதிர்பாராத நிறைய தண்ட செலவெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த தண்ட செலவெல்லாம் இப்ப இல்லாத சூழல். அந்த செலவு ஏற்பட்ட
செய்யாவிட்டாலும் அந்த செலவை காண ஒரு நல்ல வருவாய் கிடைப்பது, எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் எங்க கையிலயுமே நிக்கிற போனது போய் அந்த வருமானத்தால் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செலவுகள். ஒரு இடம் வாங்கினா அது பின்னாடி ஒரு சொத்து தானே. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயே ஒரு லோன் போட்டு ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்குறோம்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம்னா அது நம்மளுக்கு ஒரு சொத்தா தானே அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறுக சிறுக ஒரு பணத்தை ஒரு பிக்சர்ல போட்டு அது பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆர்டியாவோ ஒரு எஃப்டியாவோ வருவது, அதெல்லாம் ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம். தொழில் செய்யற இடங்கள்ல இருந்த அந்த இன்னல்கள் மாறுவது, மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு ப்ரெஷர்லாம் இப்ப குறைஞ்சு உங்க நிலைமைய உணர்ந்து அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய விட்டு கொடுத்து உங்களுக்கான ஒரு ப்ரமோஷனோட ஒரு பணியிட மாற்றத்துக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மீனத்திற்கு இதுவரைக்கும் தெரியாத, அறியாத, புலப்படாத விஷயங்கள்லாம் இப்ப கண்ணுக்கு புலப்படக்கூடிய அருமையான சூழல். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும், ஏன்னா லக்னத்துல நமக்கு ராசியில சனி இருந்து 4ல் குரு கேந்திர குருவாக இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள கொடுக்கிறார். நிக்கவே முடியாதவங்களை இப்ப நிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் விடுபட்டதே, தடைகளை தரக்கூடிய இந்த பிக் பாஸ் விட்டு நீங்கியதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த சாயா கிரகங்கள் ஜென்ம சனியில செய்ய முடியாம நம்ம விழிப்பிதுங்கி இருக்கோம் இல்லையா, என்னடா பண்ண போறோம், எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு முட்டைக்கட்டையா இருக்கு அப்படின்ற அந்த ஆதங்கத்தையும் அங்கலாய்ப்பையும் குறைத்து உங்களை செயல்பட வைக்கும். உங்களுக்கு திருமணத்துல இது வரைக்கும் பிரச்சனை இருந்தா இதான் சூழல், இனிமே இப்படிதான் வர நாட்கள்ல கடந்து வரணும். அதே போல மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி இல்ல அந்த கல்விக்கான ஒரு சூழல், அதற்கான போகக்கூடிய ஒரு வழிவகை, அதுல நீங்க ஹேண்டில் பண்ணி போகக்கூடிய ஒரு பக்குவம், இதை எல்லாத்தையுமே கொடுத்துரும். உறவுகள்ல இது வரைக்கும் என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை என்பதையும் கண்டுகொண்டு நீங்க சாதகமாக லாபகமாக கடந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். மீனராசிலாம் இப்ப வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள மனம் கோணாம பாத்துக்கோங்க. அவங்களுக்கு உங்களுடைய அருகாமையும் உங்களுடைய உதவியும் அவங்களுக்கு நிறைய தேவை. இல்லம்மா நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அம்மா அப்பா ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்கள பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆளெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா சனிதான் கோடீஸ்வரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிதான் கோடீஸ்வர யோகம் தரணும்னா அவர் தான். அவர் மாதிரி கொடுத்தாருன்னா நிரந்தரமான ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கக்கூடியவங்க யாரும் இல்லை. அப்ப வயதானவர்களை பேணி காப்பதெல்லாம் விருத்த சம்ரக்ஷணம் பேரு. அதாவது விருத்த சம்ரக்ஷணம் என்பது நம்ம வம்சாவளியையே வாழ வைக்கும், 7 தலைமுறையையும் வாழ வைக்கும். கோ சம்ரக்ஷணம் என்பது நம்மளுடைய பாவ புண்ணியங்களை நீக்கி நம்மளுக்கு நல்லதை பண்ணிடும்னாலும், இந்த விருத்த சம்ரக்ஷணம் 100 கோ சம்ரக்ஷணத்துக்கு ஈடானதான். அப்ப எவ்வளவு ஒரு வலிமை. நம்மளாம் என்ன பண்றோம், இப்ப வீட்டுல அம்மா பாப்பா தொல்லை தாங்கலன்னு முதியோர் எழுத்துல சேர்த்துடுறோம். நம்ம அப்புறம் என்ன சாமி கும்பிட்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனன்றத பாருங்க. அப்ப வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் நம்முடைய ஆதரவு, அனுசரணை இதெல்லாம் தேவை. மீனம் மட்டும் இல்ல, 12 ராசிக்காரர்களுமே பின்பற்றணும். இந்த காலகட்டம் இளைஞர்கள்லாம் வண்டி வாகனங்களை செல்லும் போது ரொம்ப கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை ரொம்ப கவனம். வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமை. தொழில், திருமணம், உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள், உங்க முன்னேற்றத்திற்கான பாதைகள் புலப்படாததெல்லாம் இப்ப உங்களுக்கு அருமையாக புலப்பட்டு உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான பாதை இருக்கு. இந்த பாதையில என்ன ஒண்ணு, இப்ப வேகமா செல்ல முடியாது, ஆனா போயிடலாம், கடந்துடலாம்ன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையே இந்த கிரகங்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய உங்களை உடற்பயிற்சி செய்யுது. 1 மணி நேரம் அதை எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்கன்னு தெரியாது. உங்களுக்குள்ளேயே ஒரு நியமனத்தை வகுப்படுத்தி உங்களுடைய உழைப்பு, உடல் உழைப்பு, மூளை உழைப்பை போடும்பொழுது நிறைய அன்னதானம், ட்ரஸ்ட் ஈடுபாடு, நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உதவி பண்ணுவீங்களோ விரயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த விரயத்தை நல்ல விரயமா கொடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு ஒரு உடல் உறுப்பையோ இல்ல உறவுகளையோ இல்ல தொழிலையோ ஒரு லைஃப்லயோ ஒரு உறவுகளையோ நம்ம பணத்தை இழக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப நம்மளே ஒரு நல்ல விதமா ஒரு தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்மா கிளென்சிங் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல வழியையும் நற்பலன்களையும் ஈட்டு தரும்.
மீனம் இந்த காலகட்டம் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் வந்து ரிஸ்க் எல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு தந்திருக்குது. குருவும் உங்களுக்கு அதற்கேற்றாற் போல உங்க ராசி அதிபதி சப்போர்ட் பண்ணி தொழில்ல அருமையான அற்புதமான உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இதுதான், எனக்கு இதுதான் என்னுடைய பேர் புகழ் அங்கீகாரத்தை பெற நான் வந்து உறுதியாக போராடுவேன்ற ஒரு நிலையை கொடுத்துடுறாரு. ஏன்னா செகண்ட் ரவுண்டா இருக்கிறவங்க எல்லாம் சாதிப்பாங்க. இந்த காலகட்டத்தை, சோதனையான காலகட்டத்தை சாதனையாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த சாயா கிரகங்கள் நகர்ந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான பாதையை வந்து அமைத்து கொடுத்திருக்குதுன்னா மிகையே கிடையாது. மீன ராசி லக்னக்காரர்கள் விநாயகர் வழிபாடு, விநாயகரின் காரிய சித்தி மாலையும் துர்க்கை வழிபாடும் கோளறு பதிகமும் தினமும் படித்துட்டு நீங்க உங்க அன்றாட வேலைகளை பணியை மேற்கொள்ளும் பொழுது, ரொட்டீன் லைஃப திறம்பட செய்யும் பொழுது, உங்க உடலில் இருந்து வேர்வை வெளிவரும் பொழுது அசாதாரணமான அபரிமிதமான அற்புதமான மிகப்பெரிய வெற்றி இலக்கை காண்பது திண்ணம். மீன ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கேஷுவலா பயணிச்சு வந்துருங்க. ஏன்னா குருவுடைய வீடு, குருவும் சனியும் சமமான கிரகங்கள். நல்ல புத்தி சாதத்தோட நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க. வயதானவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேல கடந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. இளைஞர்கள் வந்து உங்களுடைய கொள்கை, உங்க குறிக்கோள், உங்க லட்சியத்துல மட்டுமே உங்களுடைய சிந்தனையை வைத்து குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி நேர் வழியில ஒழுக்க வழியில நீங்க வந்து பயணிக்கும் பொழுது வெற்றி உங்கள் பக்கம் மட்டுமே. மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம், இந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நகரும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு, உங்க தசாபுத்தியோடு இணைத்து பார்க்கணும். அது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போகுதா, இல்ல உறவுகளுக்காக வந்து அதுல பிரச்சனையா இல்ல சாதகமா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிவ வழிபாடு பண்ணுங்க, சனிக்கிழமை தோறும் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அதே போல நிறைய தான தர்மம் தான். இதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி இண்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கூடும். மீன ராசி லக்னக்காரர்கள் இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வு வளங்களை பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் உங்களுக்கு இருக்கு.